எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் நம்ம பொரியல் மாதிரி ட்ரையாக பண்ணாமல் கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஏலக்காவும் கிராம்பும் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு இல்லை 3 கிராம்பு போட்டுக்கோங்க. கறிப்பிலை கிடைச்சதுன்னா போட்டுக்கோங்க. இங்கே எனக்கு கறிப்பிலை கிடைக்கல. எனக்கு இதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முதல்ல பச்சை மிளகாய் போடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய கொத்தமல்லியும் போட்டு வதக்கும் போது நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுட்டு நீல வாக்கில் இருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் போதுமானது. 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா தக்காளி போடலாம். பெருசாக இருக்க வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிட்டு செய்யலாம். ஒரே ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி போட்டிங்கனாவே போதும். இது தக்காளி போடாமே செய்யலாம். கொஞ்சம் தக்காளி போட்டால் அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் பட்டாணியை நல்லா முளை கட்டின பிறகு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல சத்து நமக்கு கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மாதிரி முளை கட்டி வச்சிட்டோம்னா போதும். ஒன்றும் இல்லை, கழுவிட்டு கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையோடையே ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு டம்ளர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம போட்டு வச்சாது அது ஒரே நாள்லேயே இல்லை 2 நாளில் நல்லா முளை வந்துடும். அது கூடவே உருளைக்கிழங்கு கொஞ்சம், காலிஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த 3மே நல்ல காம்பினேஷனு. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமானது. சாப்பிட இன்னும் சாப்பிட்டே இருக்கலான்ற அளவுக்கு இது டேஸ்டாக இருக்கும். இந்த பட்டாணியோடைய அந்த முளை கட்டினது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு இந்த 3த்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3ல் எது ரொம்ப உங்களுக்கு கம்மியாக வேணுமோ, எது அதிகமாக வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இன்னொன்று மிளகுத்தூள். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் எப்பயும் போல், உப்பும் எப்பயும் போல் போட்டுக்கோங்க. காய்களை போட்டு இந்த காரங்களையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு காய்ங்க எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு, அதாவது காயும் தண்ணியும் சரிய அளவு இருக்கணும். மேலே வராத அளவுக்கு காயும் தண்ணியும் சம அளவு இருக்க மாதிரி போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலிஃப்ளவரு, பட்டாணி, உருளைக்கிழங்கு 3மே சீக்கிரம் வெந்துடுற காய்கறிங்கன்னா அதனால இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். அப்பப்போ எடுத்து கலரி விடுங்க, அடி பிடிக்காம. அப்போதான் நமக்கு செய்கிற பொருளுடைய டேஸ்ட்டு குறையாமல் இருக்கும். என்றைக்குமே நம்ம ஒரு வேலையை நம்ம அடுப்பில் சேர்ந்துட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடாது. அடுப்பில் நம்ம சமைக்க நம்ம அங்கேயே நின்று அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரணும். அப்போ தான் நமக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டும் கூடும். நமக்கும் அதோடைய இன்வால்மெண்ட்டு நம்ம குடும்பத்திற்கு தெரிய வரும். அவ்வளோதான். நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு, பட்டாணியும், காலிஃப்ளவரும் நல்லா வந்துடுச்சு. இது
கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, கிரேவியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கலந்த மாதிரி வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கி மூடி வச்சுடுங்க. அது அப்படியே குழந்தைங்களுக்கு தட்டில் வச்சு கொடுத்தாவே தனியாகவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிடுங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இந்த மாதிரி முளை கட்டின பட்டாணி எல்லாம் கொடுத்து வளருங்க. அது ரொம்பவே நல்லது. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம்.